ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அன்லிமிட்டட் குக்கிங். நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொம்ப டேஸ்டியான பூரி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பூரிக்கு நம்ம சைடிஷ் தேவையே இல்லைங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனி கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ஈஸியான பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டிருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான். இப்போ கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு அரை கப் அளவு ரவை போட்டிருக்கேங்க. இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரவை ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது. நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே நல்லா மசிச்சு கூட போட்டுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவு கோதுமை எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது 200 கிராம் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ அந்த மாவையும் நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ அதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க. நம்ம அப்படியே பிசைஞ்சுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால தண்ணி ஊற்ற தேவையில்லை. இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியாக வந்துடும். பாருங்கள், நம்ம சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சாச்சு. அவ்வளோதாங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம பரத்திக்கலாம். கொஞ்சம் மாவு தூவி விட்டுக்கோங்க. இப்போ சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரே மாதிரி பரத்திக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரே மாதிரி பரத்தியாச்சு. இந்த மாதிரி நல்லா லேசாக பரத்திக்கோங்க. நம்ம மாவு போட்டிருக்கிறதுனால ஒட்டாது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இப்போ நான் எல்லா மாவையும் பரத்தி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நான் ஏற்கனவே எண்ணெய் நல்லா காய வச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் பரத்தினதை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. லேசாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நல்லா புஃப்னு வரும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், நல்லா பொஸ்ஸுன்னு வந்துருச்சு. சூப்பரான பூரி ரெடிங்க. இது சின்ன பசங்களுக்கு நல்லா பிடிக்குங்க. நம்ம தொட்டுக்கிறதுக்கு குருமா சட்னி எதுவுமே தேவையில்லைங்க. இந்த மாதிரி பூரி பண்ணி அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க. நம்ம டிஃபன் பாக்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். இப்போ பாருங்கள், ஒரு பூரி போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா பொஸ்ஸுன்னு வந்துடும். பாருங்கள், நல்லா பொஸ்ஸுன்னு வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, 2 பக்கம் வேக விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இதிலே நம்ம சின்ன குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி குட்டி குட்டியாக நம்ம பூரியும் போட்டு கொடுத்துக்கலாங்க. பானிபூரி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ.